Good morning students, welcome to Sheba Group of Schools online class. Previous class la chapter 11 நம்ம explain பண்ணிட்டு இருக்கோம். Okay functions na என்ன, what is mean defined functions and then functions lo la types. There are two types, user defined and then built-in functions பார்த்தோம். Okay built-in functions na already நம்ம சிஸ்டத்துல ஸ்டோர் பண்ணி இருக்கிற லைப்ரரி, அதாவது நம்ம header files இதெல்லாம் explanation, என்ன சின்டாக்ஸ் எந்த லொகேஷன்ல நம்ம என்ன கிரியேட் பண்ணோம்ல டீடைல்ஸ் எல்லாமே அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். செகண்ட் பார்ட் built-in functions. ஸோ அந்த built-in functions ஃபினிஷ் பண்ணிட்டு யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்னா என்னது, யூசர் வந்து நம்மளை ஓன் எந்த அந்த சிபிபி ப்ரோக்ராம் யார் க்ரியேட் பண்ணாங்களோ அவங்கள ஓனாக நமக்கு க்ரியேட் பண்ணது என்னது அந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷனில் என்ன பார்த்தோன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் நேம் நம்ம ஆல்ரெடி ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதில் ஃபர்ஸ்ட்டு வாய் இன்ட்ரடக்ஷன் பார்த்தா, அண்ட் தென் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன், அண்ட் தென் அதில் உள்ள டைப்ஸ் ப்ரோட்டோடைப்ஸ், அண்ட் தென் examples, access program, normal parameters, and then default arguments எப்படி செட் பண்ணுவாங்க, இல்லைனா அதில் உள்ள ஆர்குமெண்ட்ஸ் எப்படி நம்ம கால் ஃபார் அந்த ஆர்குமெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் நேம், ப்ரோட்டோடைப்ஸ், ஆர்குமெண்ட்ஸ் நம்ம பாஸ் பண்ணிட்டு எப்படி கால் பண்ணுவோம் உள்ள டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம நினச்சிட்டோம் ப்ரீவியஸ் கிளாஸில் எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். ஓகே இப்போ டுடே கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். இது ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன் ஒரு பார்ட். ஓகே சிபிபி ப்ரோக்ராமில். ஸோ இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ஸில் உள்ள சிண்டெக்ஸ் வந்து என்னதுன்னா இஸ் யூஸ்டு ஃபார் த ஸ்மால் லெட்டர் அண்ட் தென் இன்லைன் ரிட்டர்ன் டைப் அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம். என்ன ஃபங்க்ஷன் நேம் நீங்கள் யூஸ் பண்ணீங்களோ ஸோ அந்த நேம் அண்ட் தென் டேட்டா டைப் பராமீட்டர் 1 அண்ட் தென் எக்ஸெட்ரா. எக்ஸெட்ரானா உங்களுக்கு எவ்வளோ பேராமீட்டர்ஸ் அதில் யூஸ் பண்ணணுமோ அந்த பேராமீட்டர்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன செய்யலாம், கன்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ திஸ் இஸ் த சிண்டெக்ஸ். ஸோ இதில் நம்ம நார்மலாக சிபிபி ப்ரோக்ராமில் என்ன ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ ஸோ சேம் ஃபங்க்ஷன் டைரெக்ட்லி நம்ம என்ன பண்ணிக்கலாம், கால் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்ன கீவேர்டு இருக்குன்னா இன்லைன் சொல்லி கீவேர்டு இருக்கும். ஸோ நீங்கள் கால் ஃபார் பண்ணும்போது இன்லைன் சொல்லி அந்த ஃபங்க்ஷன்ஸை ஃபர்ஸ்ட்டு கால் பண்ணாங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணுறாங்க சிபிபி லாங்குவேஜில். ஓகேயா ஸோ இதை நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ஒரு பார்ட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இது வந்து 5 மார்க் கொஸ்டினில் இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. சப்போஸ் 2 மார்க் கொஸ்டின் கேட்டாங்கன்னா டெஃபினிஷன் வித் சிண்டெக்ஸ் எழுதணும். 5 மார்க் கொஸ்டின் டெஃபினிஷன், சிண்டெக்ஸ் அண்ட் அன் எக்ஸாம்பிள் அதில் உள்ள எக்ஸ்பிளனேஷன் எழுதணும். ஓகே check in your book page number 195. Inline function. Normally the call statement to a function makes a compiler to jump to a functions and also jump back to the instruction following the call statement. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணோன்னா, எது சாம்பிள் ப்ரோக்ராம் ஏதோ ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகும்னா அது செக் பண்ணும். செக் பண்ணி எந்த இடத்துல இந்த இன்லைன் ஃபங்க்ஷனுங்க ஃபர்ஸ்ட்டு டைரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து என்ன பண்ணிக்கோ, கால் பண்ணும். ஸோ இதுதான் என்னது இன்லைன் ஃபங்க்ஷன். திஸ் ரெடியூஸ் த ஸ்பீட் ஆஃப் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷன். ஓகே நம்ம எக்ஸிக்யூஷன் பண்ணும்போது நமக்கு என்ன செய்யணும்னா இந்த இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் இருந்தால் சீக்கிரமாக எக்ஸிக்யூட் பண்ண ப்ராசஸ் பண்ணக்கு இது யூஸ் ஆகும். இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ் கேன் பி யூஸ் டு ரெடியூஸ் த overheads like stocks for small function definition. So இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே எங்கே யூஸ் பண்ணுவாங்க, இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ், சிண்டெக்ஸ், இன்லைன், ரிட்டர்ன் டைப் அண்ட் தென் ஃபங்க்ஷன் நேம், டேட்டா டைப் அண்ட் தென் parameter 1 parameter 2 எக்ஸெட்ரா. நம்ம நம்பர் ஆஃப் parameters நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், டிக்ளரேஷன் பண்ணலாம். Advantages of inline functions. There are 2 advantages. One is execute faster but requires more memory space. எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக எக்ஸிக்யூட் பண்ணோம், ஆனால் ஆக்குபை பண்ண மெமரி லொக்கேஷன்ஸ் மோர் ரிக்வயராக இருக்கும். ஓகே ரெடியூஸ் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் யூஸிங் ஸ்டாக்ஸ் யூஸ் பண்ணி இது யூஸ் பண்ணதுனால இது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. சேம் வே நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம். ஸோ அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் ஃபர்ஸ்ட் ஐஓ ஸ்ட்ரீம் இன்புட் ஹெடர் ஃபைல் இன்க்ளூடிங் அண்ட் தென் இன்லைன் ஃபங்க்ஷன் ஃபர்ஸ்டே டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. என்னது இன்லைன், டேட்டா டைப் என்னது ஃப்ளோட். ஸோ அந்த ஃப்ளோட் கொடுத்தீங்கன்னா நம்ம அவுட்புட் எப்படி தான் வரும், ஃப்ளோட். ஓகே ஃப்ளோட்னா டெசிமல் பாயிண்ட் ஐடென்டிஃபை பண்ணி தான் அதை என்ன செய்திருக்காங்க, அவுட்புட் நமக்கு டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃப்ளோட் அண்ட் தென் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் 3 பேராமீட்டர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேயா ஸோ இதோட ஃபங்க்ஷன் நேம் என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். ஸோ இந்த ஃபங்க்ஷனை நீங்கள் க்ரியேட் பண்ணி அதில் உள்ள கால்குலேஷன்ஸ் பார்ட் அண்ட் தென் main class in the main of declaration and then input and then
அவுட்புட். ஸோ இந்த அவுட்புட் பண்ணும்போது கம்பைல் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஒவ்வொரு வேல்யூவாக நம்மள்ட்ட யூசர் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது கால்குலேஷன் பண்ணும்போது எங்கே போகும்னா நமக்கு இந்த இன்லைன் ஃபங்க்ஷனுக்கு போகும். ஸோ அது எக்ஸிக்யூட் பண்ணும்போது குயிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி நமக்கு அவுட்புட் என்ன செய்யும், குயிக்லியாக வரும். பட் இதில் உள்ள மெமரி ஸ்பேஸ் வந்து அதாவது மோர் ஆக்குபை ஃபார் த மெமரி ஸ்பேஸ், அதிகமான பிளேஸ் அது என்ன செய்யும், ஆக்குபை பண்ணும். ஸோ திஸ் இஸ் த இன்லைன் ஃபங்க்ஷன்ஸ். அண்ட் தென் இந்த இன்லைன் ஃபங்க்ஷன் இந்த சாம்பிள் ப்ரோக்ராம்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3 ஆர்குமெண்ட்ஸ். ஸோ டேட்டா டைப் float and then arguments, there are 3 arguments available for the simple interest and then calculation part, then call for the first inline function and then execute for the calculation, then put for the output. Okay student? Okay, next topic is ஃபங்க்ஷனில் நம்ம பேராமீட்டர்ஸ் எப்படி ரிட்டர்ன் பண்ணோம், இல்லைன்னா அந்த டைப்ஸ் இந்த டீட்டெயில்ஸை பற்றி என்ன பண்ணியிருக்காங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன் பை ஒன்னாக நம்ம என்ன செய்ய போகிறோம், லிசன் பண்ணுங்கள், பார்க்க போகிறோம். ஓகே, ஒன் பை ஒன். ஃபர்ஸ்ட் ஒன், a function without return value and then without parameters. இப்போ ரிட்டர்ன் வேல்யூனா என்னது, நம்ம அவுட்புட் வரும்போது நம்ம பேராமீட்டர் செட் பண்ணணுமா இல்லையான்னு உள்ள ஃபர்ஸ்ட் கான்செப்ட். ஸோ நீங்கள் புக் எடுத்தீங்கன்னா 196லேயே கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன். ஸோ நம்ம டிக்ளேர் பண்ணும்போது யூசர் டிஃபைன்னா யார், யூசர் வந்து ஓனாக க்ரியேட் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் தான் என்னது யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். ஸோ இதிலலாம் டிஃப்ரெண்ட் ஃபார்ம்ஸ், எதெல்லாம் ஃபார்ம்ஸ் இருக்குள்ள டீட்டெயில்ஸை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் என்னது, a function without return value and then without parameter. இப்போ ரிட்டர்ன் வேல்யூ நான் ஃபர்ஸ்டே டிக்ளரேஷன் பண்ணலாம், அதே மாதிரி வித்தவுட் பேராமீட்டர்ஸ் அந்த ஃபங்க்ஷன் மட்டும்தான் டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதை அது ஃபர்ஸ்ட் பாயிண்ட், வித்தவுட் பேராமீட்டர்ஸ் அண்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ. த ஃபாலோயிங் ப்ரோக்ராம், ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கொடுத்தா நோ ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் தென் நோ ப்ரோக்ராம், நோ ஆர்குமெண்ட்ஸ். ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் தென் பேராமீட்டர்ஸ் இஸ் சேம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் sum, this is the one of the function. ஸோ இந்த ப்ராக்கெட்குள்ளாடி கொடுக்கறது என்னது ஆர்குமெண்ட்ஸ் இல்லைன்னா பேராமீட்டர்ஸ். ஓகேயா, நம்ம என்ன வேல்யூ ரிட்டர்ன் வேல்யூ இருக்கோ, டேட்டா டைப்ஸ் அண்ட் தென் வேரியபிள்ஸ் இதெல்லாமே இங்கே தான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஸோ இது நாட் வித்தவுட் பேராமீட்டர்ஸ், வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ, ஜஸ்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க. ஓகேயா, பேஜ் நம்பர் 196 அந்த சாம்பிள் எக்ஸாம்பிளையே என்ன கொடுத்துருக்காங்க, டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்களா என்னோட டீட்டெயில்ஸ் பார்த்து. ஃபர்ஸ்ட் வாய்ட் டிஸ்பிளே, no return value and then without parameter, then main function, then அந்த main functionலயே அந்த first அந்த function call for பண்ணிருக்காங்க. That's all. Then second one is with return value and then without parameter. Firstல என்ன பார்த்தோம், without return value and then without parameters. Then second concept is with return type and then without parameters. இப்போ with return type னா என்ன கொடுத்துருக்காங்க, சேம் அதே ப்ரோக்ராம்லையே அந்த ஃபங்க்ஷன்ஸ்லையே என்ன அந்த டிக்ளரேஷன் அண்ட் தென் ஃபர்ஸ்ட் 11.21 எக்ஸாம்பிள் யூசிங் நேம் ஸ்பேஸ் Xi-Std and then function. ஸோ இந்த டிஸ்பிளே அண்ட் தென் 3 வேரியபிள் டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, அண்ட் தென் 2 நம்பர்ஸை நம்ம என்டர் பண்ணணும். ஸோ அதில் ரிட்டர்ன் வேல்யூ ஃபர்ஸ்ட்ல வித்தவுட் ரிட்டர்ன் அண்ட் தென் வித்தவுட் பேராமீட்டர்ஸ், இல்லை ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் தென் வித்தவுட் பேராமீட்டர்ஸ் மூலமாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. Then third one is without return value and then with parameter. Okay, clear? First one without parameter, without return and then without return and then with parameter and then இப்போ என்ன பார்க்க போகிறோம், with parameter without return. ஸோ எல்லா கான்செப்ட்லையும் அந்த ஸ்மால், அதாவது ஸ்மால் சின்ன சேஞ்சஸ் தான் இதில் என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. இப்போ வித் பேராமீட்டர்ஸ்னால் அதை ஒரே ப்ரோக்ராமை தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுலேயே என்ன 2 பேராமீட்டர்ஸை டிக்ளரேஷன் பண்ணியிருக்காங்க, அதை பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்குமெண்ட்ஸ் பாசிங் ஃபார் தி 2 வேரியபிள்ஸ் இன்டு எக்ஸ் அண்ட் தென் இன்டு ஒய், தென் அதை கால் ஃபார் பண்ணி தென் கால்குலேஷன் அண்ட் தென் டிஸ்பிளே பண்ணியிருக்காங்க அவுட்புட். ஓகே, தென் ஃபோர்த் ஒன் இஸ் நோ ரிட்டர்ன் டைப் அண்ட் தென் ஃபர்ஸ்ட்ல நம்ம வித்தவுட் சொன்ன மாதிரி ஃபோர்த் ஒன் என்னது வித் ரிட்டர்ன் அண்ட் தென் வித் பேராமீட்டர். ஸோ நீங்கள் அந்த புக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம்பிள் புக் எக்ஸாம்பிள் த நேம் ஆஃப் த ஃபங்க்ஷன் இஸ் டிஸ்பிளே. ஸோ அதில் என்ன கொடுத்துருக்காங்க, ரிட்டர்ன் வேல்யூ அண்ட் தென் வித் பேராமீட்டர். இப்போ 2 ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. இப்போ ஃபர்ஸ்ட் 4 ஆப்ஷன்ஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ வித்தவுட் பேராமீட்டர்ஸ் அண்ட் தென் வித்தவுட் ரிட்டர்ன் வேல்யூ வித் பேராமீட்டர்ஸ்,
with return value and then without parameters. Last one என்ன சொல்லிருக்காங்க with parameter and then with return type. So அதுல ஒரு explanation and then example ஓட என்ன பண்ணிருக்காங்க நம்ம bookல கொடுத்திருக்காங்க. Next is returning from function. நம்ம ஒரு function கொடுத்தீங்கன்னா அதை எப்படி return பண்ணலாம். So அந்த return சொல்ற statement available இருக்கு. So அந்த available syntax the return value, the return may or may not have a value associated with each. அதாவது return value என்ன data type என்ன வேல்யூ நமக்கு வரும் யூசருக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை நம்ம என்ன பண்ணிக்கலாம் கால் ஃபார் பண்ணலாம். the return statement stops execution and returns to the calling function. இப்போ காலிங் ஃபங்க்ஷனில் இந்த ரிட்டர்ன் அந்த கான்செப்ட் என்ன பண்ணிட்டு இருக்காங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சிண்டாக்ஸ் ரிட்டர்ன் எக்ஸ்பிரஷன். எக்ஸாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க ரிட்டர்ன் a + b. இப்போ என்ன a + b அந்த வேல்யூ என்ன ரிட்டர்ன் வருமோ நம்ம அதான் அவுட்புட்டாக நினச்சிருக்காங்க கொடுத்துருக்காங்க. தென் நெக்ஸ்ட் கான்செப்ட் ரிட்டர்ன் வேல்யூ. ஃபர்ஸ்ட் வேரியபிள் அண்ட் தென் வேல்யூ என்ன வேல்யூ நம்ம டிக்ளரேஷன் பண்ணோமோ அந்த வேல்யூ தான் நமக்கு என்ன செய்யும் எக்ஸிக்யூட் ஆகும். Then next one is recursive function. So recursive function, this is the main function is used for the CPP program 5 mark question. Okay. For recursive functions and then inline functions CPP la என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரெண்டு கொஸ்டின்லையும் மாற்றி மாற்றி எக்ஸாமுக்கு கம்பல்சரியாக கேட்பாங்க. ஸோ நீங்கள் இது ஃபங்க்ஷன் சேம் வே நான் இன்லைனில் சொன்னது மாதிரியே டெஃபினிஷன் தென் சிண்டெக்ஸ் அண்ட் தென் எக்ஸாம்பிளோட நீங்கள் என்ன செய்யணும் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ இதில் டெஃபினிஷன் என்னென்னா ஏ ஃபங்க்ஷன் தட் கால் இட் செல்ஃப். நம்ம ஒரு ரிகர்சிவ்னா ஒரு ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தா அந்த ஃபங்க்ஷன் நம்ம கால் ஃபார் பண்ணதை ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுலேயே சிண்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் எக்ஸாம்பிள் என்னதுன்னா ஃபேக்டோரியல் of a number using recursion. Header file and then function இதில் recursive function இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் அதே மாதிரி HCF நம்ம ஃபைண்டிங் HCF அந்த கால்குலேஷன் பண்ண மாதிரியும் எக்ஸாம்பிள் எனி ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள் நீங்கள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணாலே போதும் நமக்கு. ஓகே. அண்ட் தென் லாஸ்ட் டாபிக் இஸ் ஸ்கோப் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். இப்போ ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் என்னது there are 4 types of values scopes. One is local scopes and then function, file and then class. இப்போ லோக்கல் ஸ்கோப்னா என்னதுன்னா ஒரு பர்டிகுலர் ஸ்பேஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் ஃபங்க்ஷன்ஸை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும் கால் பண்ண முடியும், அதாவது ஆக்சஸ் பண்ண முடியும். தென் ஃபங்க்ஷன் ஸ்கோப்னா ஃபார் எக்ஸாம்பிள் திஸ் இஸ் த ஒன் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளாடி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஃபைல் இஸ் த ஹோல் ப்ரோக்ராம் அண்ட் தென் கிளாஸ் மெயின் ஃபங்க்ஷனில் என்னெல்லாம் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை என்ன சில ஆக்சஸ் பண்ண மாதிரி க்ரியேட் பண்ணால் தான் என்னது ஸ்கோப் ரூல்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகேயா. அப்போ ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் பேஜ் நம்பர் 201. Scope refers to the accessibility of a variable. There are 4 types of scopes. One is local and then function scope and then file then class. Then இதில் இன்ட்ரோடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா it is the life of the variable and then broadly speaking there are 3 places variables can be declared. First one inside block and then inside function and then outside of all functions and then inside a class. இப்போ inside ஃபங்க்ஷன்னா என்னது நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளாடி அந்த செட் ப்ராக்கெட்டுக்குள்ளாடி இருக்க அந்த பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் இந்த ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். தென் இன்சைட் எ ஃபங்க்ஷன் பிளாக் அண்ட் தென் ஃபங்க்ஷன் அவுட்சைட் அண்ட் தென் இன்சைட் ஆஃப் எ கிளாஸ். கிளியராக அந்த 4 ஆப்ஷன்ஸை என்ன பண்ணியிருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் நான் ஃபர்ஸ்டே சொன்னது மாதிரி நம்ம இப்போ லோக்கல் ஸ்கோப்னா ஒரு பர்டிகுலர் ப்ரைவேட்டாக நம்ம எந்த இடத்துல அதாவது குறிப்பிட்ட லிமிட்டேஷன் வேல்யூவை மட்டும்தான் ஆக்சஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பிரேஸ்க்கு ஒரு பர்டிகுலர் பிரேஸ்க்கு உள்ளாடி உள்ள வேரியபிள்ஸ் தான் ஆக்சஸ் பண்ணி தான் லோக்கல் scope. Okay. So the local variables is defined within a block. A block of a code begins and then ends with curly braces. First in a declaration பண்ணிட்டு curly braces க்கு உள்ளாடி இருக்க variables நம்ம என்ன செய்ய முடியும் access பண்ண முடியும். So நீங்க அதுல என்ன வேணாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம் ப்ரோக்ராம்ல அந்த particular curly braces குள்ளாடியே நீங்க என்ன செய்யலாம் access பண்ணிக்கலாம். input and then output நீங்க என்ன செய்யலாம் declaration பண்ணிக்கலாம். Then second one is a function. The scope of variables declared within a function is extended to a function block. இப்போ ஃபங்க்ஷன்னா நம்ம நான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ண
sum is the one of the function. So இந்த function sum எங்கெல்லாம் நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோமோ அது அங்கே எல்லாமே இந்த function scope யூஸ் பண்ணிக்கலாம். The lifetime of function scope variables is the lifetime of function block. The scope of formal parameters is function scope. நார்மலாக நம்ம ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்டே என்ன பண்ணிட்டோம் பார்த்துட்டோம். ஓகேயா? Then third one is file scope. A variable declare above all blocks and functions. It is the main function. அதாவது இந்த global variable னு சொல்லி தான் என்னது file. இப்போ குளோபல்னா என்னது ஹோல் ப்ரோக்ராம்ல இந்த வேரியபிள்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேயா? பிரைவேட், பப்ளிக் அண்ட் தென் குளோபல். தென் லாஸ்ட் ஒன் இஸ் ஸ்கோப். A class is new way of creating and implementing a user defined data type. Classes provide a method of packing together data of different types. நம்ம இங்கே கொடுத்துருக்காங்க என்னன்னா நம்ம ஃபஸ்ட்டு நார்மலாக நீங்கள் 10th 9thலாம் பார்த்துருப்பீங்க ப்ரைவேட் கிளாஸ் இது ஏதோ நீங்கள் அந்த ப்ரைவேட் பப்ளிக் அண்ட் குளோபல் இந்த வேர்டு யூஸ் பண்ணியிருப்பீங்க அதோட மீனிங் என்னன்னு உங்களுக்கு தெரியும். ப்ரைவேட்னா பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்ய முடியும் யூஸ் பண்ண முடியும். பப்ளிக்னா ஓரளவு நம்ம மீடியமாக என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணிக்கலாம். குளோபல்னா ஃபுல் வேர்ல்டு ஃபுல்லாக உள்ள ஆப்ஷன்ஸை க்ரியேட் அதாவது யூஸ் பண்ண மாதிரி தான் இந்த கோடிங் நமக்கு என்ன செய்யிருக்காங்க இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் அந்த ஆப்ஷன்ஸை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே? இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணக்குள்ள ஆப்ரேட்டர் என்னதுன்னா ஒரு 4 டாட் இதுதான் ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஓகே, திஸ் இஸ் த ஆப்ரேட்டர். என்ன ஆப்ரேட்டர்னா ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர். ஸோ இது வந்து எங்கே யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஸ்கோப் அந்த அதாவது ஸ்கோப் வேரியபிள்ஸ்க்கு யூஸ் பண்ணாங்க. ஓகே, அது 1 மார்க் கொஸ்டினில் அவைலபிளாக இருக்கலாம். என்ன ப்ளஸ் மைனஸ் எல்லாம் கொடுத்துட்டு இந்த ஆப்ரேட்டர் கொடுத்து இதில் எது ஸ்கோப் ரெசல்யூஷன் ஆப்ரேட்டர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ரேட்டரை என்ன செய்யணும் சூஸ் பண்ணி ஆன்சர் எழுதிக்கணும். ஓகே, டு ஆக்சஸ் எ குளோபல் வேரியபிள் when there is a local variable with the same name. An example of using resolution operator. அதாவது இந்த ஸ்கோப் ஆஃப் வேரியபிள்ஸ் வந்து சேம் நேம் மெம்பர் ஆக்சஸ் இல்லைன்னா டேட்டா எல்லாமே ஆக்சஸ் பண்ணக்கு நம்ம என்ன செய்வாங்கன்னா சேம் நேமாக தான் இருக்கும். அதிலோட ஆப்ரேட்டர் என்ன ஆப்ரேட்டர் ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்கன்னா 4 டாட். ஓகேயா? நம்ம காலன் மாதிரி இன்னொரு 2 காலன் கூட அப்படி போட்டு என்ன செய்திருப்பாங்க கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த ஸ்கோப் resolution operator. ஓகேயா? இப்போ இந்த அதாவது டுடே கிளாஸோட இந்த 11th சாப்டர் என்ன பண்ணிட்டோம்னா ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதில் என்னெல்லாம் பார்த்தா ஃபங்க்ஷன்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல்லி சிபிபியில் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டோம். யூசர் டிஃபைன் அண்ட் built-in ஃபங்க்ஷன் அதில் இருக்கக்கூடிய ஹெடர் ஃபைல்ஸ் ஃபங்க்ஷன் நேம் எதுக்கு யூஸ் பண்ணாங்க அது கோடிங் எல்லாமே பார்த்தோம். தென் இன்லைன் ஃபங்க்ஷன் அண்ட் தென் recursive ஃபங்க்ஷன் அண்ட் தென் next என்ன பார்த்தோம் scope of variables. அந்த scope of variables are 4 types: local and then function and then file and then class. So this is finished for the 11th chapter. Next classல 12th chapter என்ன பண்ணி explain பண்ணேன். next classல உங்களை மீட் பண்ணேன். Thank you.